அது மக்கள் வந்து போக சொல்லும்போது கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஒரு பாதையும் கட்சிக்கார் வந்து சொல்லுவோம் மகளிருக்கான ஒரு பிரத்யேக மையம் பண்ண சொல்லியிருக்காரு. அது அளவு வந்து பசோட அளவு வந்து 800 அடி அகலமும் 50 அடி ஹைட்டும் அதுக்கான வடிவமைப்பு பண்ண சொல்லியிருக்காரு. அதில் 3 வழிகள் பிரம்மாண்டமான தூண்கள் அதில் வந்து தலைவர்கள் பேர்கள்லாம் வரைய மாதிரி அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு இங்கேருந்து 1500 அடிக்கு நமக்கு வந்து பந்தலோட வந்து லெஃப்ட் ரைட் வந்து பெரிய காம்பவுண்டு செவர் வைக்கிறோம். அதில் 100 அடிக்கு பிரத்யேக ஒரு 8 அது வந்து எமர்ஜென்சி சார். ஒரு 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 மாநாட்டில் இல்லைன்னா ஒரு எதுனா எமர்ஜென்சி அங்கே போகணும், பப்ளிக்காக வெளியே போகணும். ஏன்னா அந்த 3 வழியில் நோக்கி போக முடியாது, பின் நோக்கி வருவதற்கு மட்டும்தான் அந்த அவசரமாக செல்வதற்கு எல்லாருக்குமே இந்த 8 வழியில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரோடு பாதைகள் அமைக்க சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 60க்கு 160 அடி ஸ்டேஜ் போட சொல்லியிருக்காரு. கட்சி முக்கிய நிர்வாகிகளாக உட்கார மாதிரி. அதுக்கப்புறம் ஆடியா, லைட்டு, ஜென்ரேட்டு, அண்ணன் மெயினாக ஆம்புலன்ஸ் வசதி பண்ண சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வசதி பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் வந்து. அது வந்து பாத்ரூம் மகளிருக்கு தனித்தனி பிரித்தியாக பாத்ரூம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அதேமாதிரி எல்இடி திரி வந்து ஏன்னா எல்லா மக்கள் வந்து எல்இடி திரியில் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1500 இருக்கும்போது எல்இடி ஏவி ஸ்கிரீன் வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காரு. எல்லா மாநாடுலாம் கொஞ்சம் குறைச்சி பண்ணுவாங்க. இது நம்ம மாநாடு இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், எல்லா மக்கள் கண்டு கழிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் அந்த தள்ளல் வராத மாதிரிமா நீங்கள் அந்த எல்இடி ஸ்கிரீன் வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காரு. அதேமாரி ஆடியோவும் அதிகப்படுத்த சொல்லியிருக்காரு. அதேமாதிரி மக்கள் அங்கே வரும்போது பார்க்கிங் வரைக்கும் ஆடியோ வசதி தனியாக பண்ண சொல்லியிருக்காரு. அந்த பார்க்கிங் 2 வீலர் பார்க்கிங் அதுக்கு தனியாக ஆடியோ வசதி, லைட் வசதி தனியாக கொடுக்க சொல்லியிருக்காரு. ரோட்டில் இங்கேருந்து நடந்து வர வரைக்கும் முந்தான 3 கிலோமீட்டருக்கு அந்தான 3 கிலோமீட்டர் லைட் போட சொல்லியிருக்காரு. லைட் வசதிகளை ஏற்பாடு பண்ணி அதுக்கு இங்கேருந்து ஜென்ரேட் கொடுக்கக்கூடாது, தனித்தனி ஜென்ரேட்டர் அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்தந்த இடத்துக்கு தனித்தனி ஜங்ஷன் ஜென்ரேட்டர் வந்து ஒரு 150 ஜென்ரேட்டர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எல்லா பக்கமும் அந்த ஜென்ரேட்டர் கொடுத்து லைட்டு மக்களுக்கு இடைஞ்சல எல்லாமே கேபிள் மூலியமாக கூட சொல்லியிருக்காரு. அந்த ஒயர் மூலியமாக ஜாயிண்டிங் இல்லாத எல்லாமே கேபிள் மூலியமாக பண்ண சொல்லியிருக்காரு. தலைவரோட இன்ஃபர்மேஷன் மெயினாக அது சொன்னது. அப்புறம் இந்த ஒரு கிணறு ஒன்று வருது, அது மெயினாக வந்து தலைவர் வந்து அவர் வந்து இப்போ பயங்கரமாக கவனம் எடுத்திருக்காரு. 6 கிணறு வந்து ஒரு கிணறு மாநாட்டு திடலுக்குள்ள வருது, மீதிலாம் வந்து வெளி பார்க்கிங் வருது, அதுக்கும் மூடினுட்டாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்லாமே இரும்பு தூண் வச்சு தான் போடணும், நான் மரக்கட்டையில் வச்சு மூடி தரணும், இல்லை தலைவர் அதெல்லாம் சேஃப்டிக்கு வராதுன்னு இரும்பு தூண் வச்சு பக்காவே மூட சொல்லியிருக்காரு. நம்ம பில்டிங் காங்கிரீட் போடுமே மூடியும் அதுக்கு மேலே ஃபுல்லாக 4 அடி மட்டும் சுற்று சவர் அதையும் மூடி தன்னால் செக்யூரிட்டி போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே அதை போட்டு ரெடி பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ரயில்வே ட்ராக்லேருந்து நம்ம 300 அடி கேப் போட்டிருக்கோம் சார். 300 அடி வந்து கேப் போட்டுருவோம். 300 அடி கேப் போட்டு தான் நம்ம இது ஆரம்பிக்கிறோம். அங்கே ரயில்வே ஒட்டி ஒரு பவுண்டரி அடிக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தடுப்பு வழியாக சொல்லியிருக்காரு. அந்த ரயில்வே எங்கே நம்ம மாநாடு முடியுது அதுலேருந்து 200 அடிக்கு இப்படி எந்த லெஃப்ட்டும் ரைட்டு 200 அடிக்கு தகரங்கள் அடிக்க சொல்லியிருக்காரு. அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாடோட எல்லாமே ஒவ்வொரு நாளும் தலைவர் கேட்பார், என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எப்படி சேஃப்டிக்கு. அவர் ஒவ்வொரு நாள் கேட்கும்போது மக்களுக்கு சேஃப்டியாக பண்ணணும் தலைவர் விஜய் அண்ணா அவர் எல்லாமே அவர் அதை தான் பேசுவார். இந்த வேணாமல் மக்கள் பற்றி தான் அவருக்கு ஒரே சிந்தனை. இந்த மாநாடு ஒரு விழாவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து போகணுன்றது அவரோட எண்ணங்கள் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமாக பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாம் குடிநீர் வசதி, தேவையான வசதி, அனைத்து வசதி பண்ணி தர சொல்லியிருக்காரு.